கல்விசோன் வழங்கும் கட்டுரை தைப்பொங்கல். ஆண்டுதோறும் பல்வேறு பண்டிகைகளை நாம் கொண்டாடுகின்றோம். அவை மக்களுக்கு புத்துணர்வை ஊட்டுகின்றது. நாம் கொண்டாடும் பண்டிகைகளுள் தைப்பொங்கல் தனிச்சிறப்பு பெற்றது. உழவர் திருநாளான தைப்பொங்கல் தமிழர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. தைப்பொங்கல் தைத்திங்கள் 1ஆம் திகதி கொண்டாடப்படுகின்றது. தை மாதம் மாதங்களில் சிறந்த மாதமாக கூறப்படுகிறது. சூரியன் தை மாதத்தில் உத்தராயணத்தில் பிரவேசிக்கிறான் என்றும் இது புண்ணிய காலம் என்றும் புரோகிதர்கள் கூறுகின்றனர். உழவர் உலகிற்கு உணவளிப்பவர். உழவர் ஆண்டு முழுவதும் அயராது உணவுக்கு தேவையான பயிர்களை விளைவித்து அறுவடை செய்கின்றார். அவனது தொழிலுக்கு மழையும் வெயிலும் இன்றியமையாதது. இவற்றை தருபவன் சூரியனே. அதனால் உழவர் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு தை முதல் நாள் பொங்கல் பொங்கி வழிபடுகின்றனர். உழவுத் தொழிலுக்கு மாடுகளும் பேருதவி புரிகின்றன. அவை வயலை உழுது மண்ணை வளமாக்குகின்றன. அதனால் தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு பொங்கல் பொங்கி வழிபடுகின்றனர். இதனை மாட்டுப் பொங்கல் என்றும் கூறப்படுகிறது. தைப்பொங்கலுக்கு முதல் நாள் மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்வர். தைப்பொங்கல் தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி தூய ஆடைகள் அணிந்து கொள்வார்கள். வீட்டு முற்றத்தில் சாணகத்தால் மெழுகி அரிசி மாவில் கோலம் போடுவார்கள். அதனைச் சுற்றி மாவிலையாலும் தென்னங்குருத்தாலும் தோரணம் கட்டுவார்கள். 4 மூலைகளிலும் வாழை நடுவார்கள். தலைவாழை இலையில் நெல்லிட்டு நிறைகுடம் வைத்து இருகரைகளிலும் குத்துவிளக்கு வைத்து தீபம் ஏற்றுவார்கள். சாணகத்தில் அல்லது மஞ்சள் மாவினால் பிள்ளையார் பிடித்து அருகம்புல் நாட்டுவார்கள். வெற்றிலை, பாக்கு, பழங்கள், பூக்கள், விபூதி, சந்தனம், குங்குமம் என்பவற்றை நிறைகுடம் அருகே வைத்து சாம்பிராணி ஏற்றி வைப்பார்கள். மெழுகி கோலமிட்ட இடத்தின் மையத்தில் புதிதாக செய்யப்பட்ட அடுப்புகளை வைத்து அடுப்பை பற்ற வைப்பார்கள். புதிய பானையின் கழுத்தில் மாவிலை, இஞ்சியிலை, மஞ்சள் இலைகளை கட்டி விபூதி, சந்தனம், குங்குமம் இடுவர். பானையில் பசும்பாலை நிரப்பி அடுப்பில் வைத்து கொதிக்க வைப்பர். பால் கொதித்து பொங்கி வழியும் போது தேங்காய் உடைத்து சூரியனை வணங்குவர். சகல செல்வங்களும் பொங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பச்சையரிசி, பயறு, சர்க்கரை என்பவற்றை பானையில் இடுவர். சிறுவர்கள் பட்டாசு கொளுத்தி பொங்கலோ பொங்கல் என்று குதூகலிப்பர். பொங்கல் பொங்கி முடிந்ததும் தலைவாழை இலையில் பொங்கலிட்டு பழங்களை வைத்து சூரியனுக்கு படைப்பர். தோத்திரங்கள் பாடி தூப தீபங்கள் காட்டி சூரிய பகவானை வணங்குவர். பின்னர் வீட்டில் உள்ளவர்களுக்கும் அயலவர்களுக்கும் பொங்கல் கொடுத்து பகிர்ந்துண்டு மகிழ்வார்கள். அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவார்கள். தைப்பொங்கல் திருநாளையொட்டி மாட்டு வண்டி போட்டி, கிளித்தட்டு போட்டி, சைக்கிள் ஓட்ட போட்டி என்பவை நடைபெறுவதுண்டு. ஆகவே தமிழர் திருநாளான தைப்பொங்கல் எல்லோர் இல்லங்களிலும் கொண்டாடப்படும் சிறப்பான பண்டிகையாக விளங்குகின்றது என்றால் அது மிகையாகாது. கல்விசோன் வழங்கிய தமிழர் திருநாளான தைப்பொங்கல் என்ற கட்டுரை பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வேறு கட்டுரைகளை நீங்கள் கேட்க விரும்பினால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.